ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், எம்மை அதிகமாய் ஆசீர்வதித்தீர். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, ஐயா கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், என்னை அதிகமாய் ஆசீர்வதித்தீர். ஆதாயம் செய்வேன். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான ஆண்டவரே காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களுக்கு ஆனந்தமும் உடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. 1000 நாளை பார்க்கலும் உடைய பிரகாரங்களில் செல்லுகிற இந்த சில மணி நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்ல நேரங்கள் ஐயா. உடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம். தேவ கிருபையை சார்ந்து வந்திருக்கிறோம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி கிருபாசன தண்டையிலே நெருங்கி வந்திருக்கிறோம். கர்த்தரிங்களை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரிங்கள் ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தணும். ஆண்டவரே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிற சப்தம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமோ எங்கள் காதுகளிலே தொனிக்கணும். அந்த வார்த்தைகள் வெறுமனே திரும்பாது, நீர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கணும். ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். நிறைவு வரும் பொழுது குறைவுகள் தானாய் ஒளிந்து போகுமே நாதா. அந்த நிறைவுகள் எல்லாரையும் ஆட்கொள்ள நாம மகிமைப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமேன், கண்டிப்பா கேட்கப்பட்டது. என்னெல்லாம் ஜெபம் பண்ணமோ எல்லா ஜெபங்களுக்கும் நல்ல பதில்களை கொடுக்கிற நல்ல ஆண்டவர் இந்த காலை ஆராதனைகளே நம் நடுவிலே பிரசன்னமாய் இருக்கிறார். இந்த ஆண்டு நன்மையினால் கிருபையினால் மாத்திரம் அல்ல, நானும் தேவனும் தேவனும் நானும், நானும் வேதமும் வேதமும் நானும். ஆமேன். அப்படி இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோபித்த
உயர்த்தி முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆராதனை அன்பரே சுரா எனக்கே விண்ணப்பங்களோடு வீரர் மாயம் ஆராதனை ஆராதனை ஏகோவிந்த கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்து வேண்டுதலோடு வேண்டுதலோடு இந்த ஆண்டில் அப்படி மாத்திருங்கப்பா. மாற்றோ என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதோம். என் எல்லாரும் வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு ஜெப வீரன் என்று எழுதோம்.
நடத்தோ, அபிஷேகத்தாலே நிரப்போ, ஆட்கொண்டு என்னை நடத்தோ, அபிஷேகத்தாலே நிரப்போ, உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தோ, அபிஷேகத்தாலே ஆட்கொண்டு என்னை நடத்தோ, அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ வேண்டுதலோடு வேண்டுதலோடு வேற பாரம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. மாற வேண்டும் என் தேச எல்லை எங்கோ உங்க நாமம் சொல்ல வேண்டும். என் குடும்ப எல்லை எங்கோ உங்க நாமம் சொல்ல வேண்டும். என் ஊழிய எல்லை எங்கோ உங்க நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனே. ஆமென். நல்ல அந்த வருஷத்துல நல்லா கேட்போம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். ஆமென். அதை தவிர வேற பாரம் வேண்டாம்ப்பா. சுவிசேஷத்திற்காக ஓடி உழைப்பதற்கு, அநேகரை உம்மண்டை நடத்துவதற்கு, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில எங்களுக்கு இந்த ஆண்டு அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கண்டிப்பா அந்த சுவிசேஷ பாரம் நம்மை நெருக்கும் பொழுது 1000 பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆமென். ஆனா சிலரையாகிலும் அந்த அழிந்து போகிற அந்த ஆத்தும அழிவிலிருந்து, அந்த நரக ஆக்கினியிலிருந்து தப்புவிக்க நாம் செயல்படும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நாம் எதிர்பார்த்திராத நன்மைகளினால் கிருபைகளினால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆமென். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும். ஆமென். அதனால நல்ல ஆண்டவருக்காய் எதையாகிலும் இந்த ஆண்டிலே செய்வதற்கு சிலரை ஆகிலும் அந்த அக்கனி நின்று ஆமென் இழுத்து ராஜ்யத்துக்கு நடத்த தேவன் எனக்கும் உங்களுக்கும் இரக்கம் பாராட்டுவாராக. ஆமென். ஒரு பாடலை பாட போகிறோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம். ஆமென். கண்டடைந்தோம் கிருபை. அந்த கிருபையினால் இந்த காலை வேளையில திருப்தியாக்குவாராக. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. நம்முடைய உதடுகள் அவரை துதிப்பதாக. ஆமென். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாட கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிருபை
எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம். யோர்தானை கடந்து எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கிருபையில் களிகூர. தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். சபையே நீ பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். சபைகளின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவோம். சபைகளின் நன்மை சேமம் அருள்வார் தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரி வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரி வாண்டினிலே எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன் நம்பிக்கையோடு செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார் காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார் காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். சபைகளின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். குடும்பங்கள் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார். காத்திட்ட
கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், கண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமாம் இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் வேண்டுதலோடு இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆமென். ஒரு பாடலை பாடப் போகிறோம். ஆமென். கிருபை தருவதே. ஆமென். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். 1000 பிரச்சனைகள், பலகீனங்கள், சுகவீனங்கள், 1000 தேவைகள், இவைகளினூடே இந்த நல்ல நாட்களிலே ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய கிருபைகளை மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. ஆமென். அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு, அவதூறு பண்ணப்பட்டு, சிறையில் அடிக்கப்பட்டு, சிறைக்குள்ளேயும் யோசேப்பு போய் சும்மா இருக்கல. நானே கஷ்டத்தோடு இருக்கிறேன், நான் நன்மை செய்து பாட அனுபவிக்கிறேன், ஆண்டவர் என்னை கேட்கலையே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட முறையிடவும் இல்லை, முறுமுறுக்கவும் இல்லை. அந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் ஆமே அந்த ஜனங்களுக்கு நன்மை உண்டாக, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட காரணமானவனாகவே இருந்தான். அந்த சிறையிருப்புகள் தேவனை வெளிப்படுத்துவதற்கு அவனை தடைப்படுத்த முடியவில்லை. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கட்டுகள் தவிர கொஞ்சம் குறையும், எல்லாரும் என்னை போல் ஆகும்படி விரும்புகிறேன். ஆமென். நானே சுவிசேஷத்தின் நிமித்தம் பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேனே, நான் போய் எப்படி அப்படி சொல்லலைங்க. அப்படி சொல்லியிருந்தா தேவ நாம மகிமைப்பட்டிருக்கிறாது, ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறாது, தேசங்கள் தேவனை அறிந்திருக்க முடியாது. ஆமென். அவைகளின் ஊடேயும் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிறவனாக. ஆமென். சில நேரம் நம்மளை பார்த்து கேட்கலாம், முதல்ல உங்களை சரியாக்கிட்டு வாங்க, அப்புறம் மற்ற காரியத்தை பார்த்துக்கலாம். இல்லைங்க, நம்ம செய்யும் பொழுதே நமக்குள்ளே சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான். பலிபிடத்துல பணிவிடை செய்கிற அந்த பணிவிடைக்காரர்களுக்கு குறைகளோடு, கண்ணீரோடு, நிந்தைகளோடு, அவமானங்களோடு, தலைக்குனிவோடு, இல்லை இல்லை நான் போகலை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா, ஆமென், ஆமென், ஒரு யோவான் ஸ்நானகனை பெற்றிருக்க முடியாது. ஆமென். அவைகளின் ஊடே, தலைக்குனிவுகளின் ஊடே, நிந்தைகளின் ஊடே, அவமானங்களின் ஊடே, கஷ்டங்களின் ஊடே, கடினமான சூழ்நிலைமைகளின் ஊடே எத்தனை வார்த்தை அவங்க காதை தொலைச்சிருக்கோம், எத்தனை வார்த்தை அவங்க இதயத்தை உடைச்சிருக்கோம், எத்தனை வார்த்தை அவங்க நித்திரையை கெடுத்திருக்கோம். இதெல்லாம் காரணம் காட்டி நான் வரல ஆண்டவரே, அங்கே போனாலே இவனா பெரிய வந்துட்டான் பலிபிடத்துல பணிவிட செய்ய, இப்பட்ட வார்த்தைகள் எனக்கு நேராக வந்துடக்கூடாதுன்னு சொல்லலைங்க. இந்த வருஷத்துல ஒரு கிரேட்டஸ்ட் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, மறந்த ஜபங்களையும் நினைவுபடுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் உண்டு என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடித்தளத்துல ஆழமாய் பதித்துக் கொள்வோமாக. ஆமென். நம்மை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ள ஆண்டவர் அல்லவே. பரிசுத்தவான்களுக்கு உபகாரம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் உங்கள் நீதியுள்ள பிரயாசங்களை மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள ஆண்டவர் அல்லவே. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென். அவர் சர்வலோக நியாயாதிபதி. நீதி செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற நல்ல ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. ஆமென்.
அதனால மறந்து போகிற ஆண்டவர் அல்ல. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த எல்லையை விட்டு கடந்து செல்ல உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அந்த சுவிசேஷ பாரம் ஒன்றே. உள்ளத்துல இந்த பாட்டு ஓடிட்டே அடிக்கடி கண்ணீரோடு நான் பாடுவேன். ஆண்டவரே, எத்தனை போராட்டம் பிரச்சனை நீ நெருக்குது, இதெல்லாம் எனக்கு பாரமா மாறக்கூடாது, இது என்ன நெருக்க கூடாது, இது என்ன அமுக்க கூடாது. கண்ணீரோட பாடுவேன். சுவிசேஷ பாரம் ஒன்றே, அதுக்காக அழைத்தார், அதற்காக தெரிந்து கொண்டார், அதற்காகவே அபிஷேகித்தார், அதற்காகவே ஜீவனோடு வைத்திருக்கிறார். எத்தனையோ மரண போராட்டங்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், தலைக்குனிவுகள் வந்தது. ஆமென். ஆனாலும் பரவாயில்ல, இம்மட்டும் நிலைத்திருக்க, அவருக்குள் பிழைத்திருக்க, ஆமென், வாழ்ந்திருக்க, பலிபீடத்துல இன்னும் பணிவிடை செய்ய தேவ இரக்கமும் தேவ சகாயமும் தேவ கிருபையும் மூடிக்கொண்டதே தேவ பிள்ளையே. காரணம், இன்னும் அவருடைய பணியை செய்வதற்காகவே. ஆமென். நல்லா பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த பதறாத விசுவாசம், அந்த கான்ஃபிடன்ட், அந்த நம்பிக்கை, அந்த மனமுறுதி. இன்னைக்கு அட் பிரசன்ட் கண்டிஷனை பார்க்காதீங்க. ஐயோ அமிழ்ந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு கேட்காதீங்க. அவருக்கு கவலை இருக்குங்க. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல ஆண்டவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுபடி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுத்து பாடணும். கண்டிப்பா நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்வேன், சிலரையாகிலும் அந்த அக்கினியிலிருந்து நித்திய வாழ்வுக்கு நான் நடத்துவேங்கிற மன உறுதியோடு பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடலின் கருத்தை உணர்ந்து பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன் நடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் கரம் தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல சாத்தா வெட்கப்படும்படியாய் இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே. எல்லாரும் கரம் தட்டி உற்சாகமா சத்தத்தை உயர்த்தி ஓம் நம் இயேசு ராஜாவே. யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜ பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே. எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம் இயேசு ராஜாவே. சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்த்திடுவோம். சாத்தானின் சதிகளை எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். வாழ்ந்திடுவோம். எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே. அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷ பணியிலே ஜெயம் உண்டு. தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவியாத்துமா தேகம் நல்லா சொல்லி நல்லா ஒப்பு கொடுத்து நல்லா அர்ப்பணித்து என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம். அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே. செயல்படுவோம். அல்லேலூயா
யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே எழுந்து நின்று கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். இந்த ஆண்டுல ஆலயத்துக்காக இடங்களை முடிக்க, சுவிசேஷ பணியின் மேன்மைக்காக கால் வைக்கிற இடங்கள் கர்த்தருக்கு சொந்தமாக்கப்படுவதாக. கண் பார்க்கும் பூமி எல்லாம் சிலுவை கொடி பறப்பதாக. ஆண்டவருக்கு அவைகள் உரிமைகளாக்கப்படுவதாக. ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடும்படி கேட்கிற இந்த ஆண்டு அது நடக்கணும். ஜபத்தை கேட்கிற ஆண்டு, ஜபம் கேட்கப்பட்டது என்று சொன்ன ஆண்டு, பயப்படாதே என்று சொன்ன ஆண்டு, விண்ணப்பத்தின் ஆண்டு. ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி விசுவாச அறிக்கையோடு, நல்ல நம்பிக்கையோடு, கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் நல்ல ஏகோபித்து சிலுவை கொடி பறக்கட்டும். உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் நம்பிக்கையோடு, மன உறுதியோடு, விசுவாச அறிக்கையோடு சொந்தமாகும். கண் பார்க்கும் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின்
இந்த கஷ்டப்பாடுகளினூடே கடினமான சூழ்நிலைகளினூடே சுவிசேஷ பாரம் என் பாரமாய் மாறட்டும் ஆண்டவரே. கால் விதிக்கிற பகுதிகள் நமக்கு சொந்தமாகட்டும். நான் வசிக்கிற பகுதிகளிலே நான் பிரேயர் வாக் போகிறேன் ஆண்டவரே. என்னால் முடிந்தவருக்கு உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். உடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய கிருபைகளினால் என்னை ஆசீர்வதியும். எனக்குள்ள இருக்கிற பயம், வைராக்கியம், எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, ஒரு சிலரை ஆகிலும் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட செயல்படுகிற ஒரு செயல் வீரனா என்னை மாற்றும் ஆண்டவரே. ஒரு செயல் வீராங்கனையா என்னை மாற்றும் ஐயா. அந்த சுவிசேஷ பாரம் மட்டும் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பாரமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல இந்த புதிய ஆண்டுல நானும் தேவனும், தேவனும் நானும், நானும் வேதமும், வேதமும் நானும், நானும் தேவனுடைய பலிபீடத்துல பணிவிடை செய்கிற அந்த கிருபைகளினாலே எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட அந்த தயவினால் என்னை ஆசீர்வதியும். அநேகம் நாட்கள் உடைய பாதப்படிகள் காத்திருக்கிற எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எனக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரே. என் ஜீவிய எல்லை எங்கும் ஜெப வீரன் என்று எழுதும். இங்கே முடிச்சுட்டு போயிடக்கூடாது. இவைகளெல்லாம் நம்முடைய அடித்தளத்துல ஆழமாய் பதிந்து இவைகளெல்லாம் நமக்குள்ள ஓங்கி வளர்ந்து இவைகள் காயாகி கனியாகுவதாக. அநேகரை வாழ்விக்கும் எல்லைகளிலே இந்த நதி செல்லும் எங்கும் இடம் உள்ளவைகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அநேக மச்சங்கள் உண்டாகும், ஜீவ ராசிகள் உண்டாகும் என்று சொல்லப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய் ஆண்டவர் வாக்கினையே சிடுவாய். ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய் ஆண்டவர் வாக்கினை விரைந்து சென்று சேவை செய்வாய். விளைவின் பலனை அறுத்திடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய். விளைவின் பலனை அறுத்திடுவாய். ஒரு மனம் ஓற்றுமை ஏக சிந்தை
சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். நிமிர்ந்து நிற்கும் தூண்களை போல் நிலை வரமாய் என்றும் தாங்கி நிற்பாய். நிமிர்ந்து நிற்கும் தூண்களை போல் நிலை வரமாய் என்றும் தாங்கி நிற்பாய். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய். உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய். உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை. விளைவின்னர் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த ஒரு ஆண்டை எங்களுக்கு கூட்டி கொடுத்து ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஜீவனையும் நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் தந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எங்களை குறித்த பரலோக நிர்ணயித்த அந்த நோக்கமும் திட்டமும் தீர்மானமும் நிறைவேற ஆண்டவரே ஐயா பலிபீடத்தில் பணிவிடை செய்கிற நல்ல பணிவிடைக்காரர்களாய் எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் எல்லைகளுக்கு ஆண்டவரே அந்த சிலுவை கொடியை ஏற்றும்படியாய் அந்த எல்லைகளிலே கால் பதித்து ஆண்டவரே பிரேயர் வாக் போகிற எல்லைகளில் எல்லாம் நாங்கள் வாழ்கிற வசிக்கிற எங்கள் எல்லைகளில் சுற்றிலும் உள்ளவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்களாக. அந்த எல்லைகளில் கர்த்தர் எங்களை கலங்கரை விளக்காய் வைத்திருக்கிறீர். நாங்கள் பணிபுரிகிற எல்லைகளிலே எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் நடுவிலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய அலுவலகங்களிலே எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டிலே ஆண்டவரே எந்த எல்லைகளிலே நாங்கள் இருக்கிறோமோ அந்த எல்லைகளுக்கு எங்களை ஒரு கலங்கரை விளக்காய் ஆண்டவரே எங்களை ஒப்பாய் வைத்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே இந்த நாட்களில் அவர்களை உம்மண்டை நடத்துகிற ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒளி தரும் தீபங்களாய் ஆண்டவரே கிறிஸ்துவண்டை நடத்துகிற ஆண்டவரே நல்ல சுவிசேஷகர்களாய் மாற்றப்பட ஆண்டவரே சீஷராக்கும்படியாய் அநேகரை ஆண்டவரே கர்த்தருக்குள் நடத்த எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த சுவிசேஷ பாரம் ஒன்று எங்கள் பாரமாய் மாறட்டும். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்துட்டீர் ஐயா. அந்த சகரியா எலிசபெத் தம்பதிகளை போல எங்களுடைய ஜெபம் கேட்கப்படாதது போன்ற ஒரு தோற்றமே ஒழிய ஆண்டவரே காலங்கள் நடுவில் மறந்த ஜெபங்களையும் நினைவுபடுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறவர். பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னவர். அப்படியே ஐயா நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையும் மறந்த நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசமும் எங்களுக்கு உண்டு. உம்முடைய சுவிசேஷ பணிக்காயங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென்.